ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டேங்க. சரி, சண்டே வந்து நேரம் போகலையே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே வந்து எந்திரிச்சு சென்னை பெட்ஸ் மார்க்கெட் போயிட்டேங்க. நான் மாஸ்காஞ்சாவடி கோழி மார்க்கெட்டுக்கு தான். ஸோ பாரிஸ்க்கு போனேன். நான் சுற்றி எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். எப்போ போல் ரொட்டீனாக தான் இருந்துச்சு. சரி, ஏதாவது இப்போ பேர்ட்ஸுக்கான ஃபுட்டுங்க ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும்போது நிறையா கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா பச்சோந்தியோட குட்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கேட்டால் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பேர் சொன்னார், எனக்கு மறந்துடுச்சு. ஸோ பாருங்களேன், அதோட லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஆளுங்களாவது இது வளர்க்குறாங்க, சைனாவில் வந்து இதெல்லாம் அடித்து சாப்பிட்றாங்கன்றாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான பெட்டை பார்த்தா நம்ம ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்கள், இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இல்லைங்க, இப்போ தாங்க பிஸ்னஸுக்கு ஆளாக வந்திருக்கேன். நான் இப்போது எடுத்து வச்சுட்டு எனக்கு இன்னும் போனே ஆகலை, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னாப்புல. சரி, நீங்கள் சும்மா டீட்டெயிலாவது சொல்லுங்கள், நான் போட்டுக்கிறேன் அப்படின்னேன். இல்லைங்க, இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்றதுனால டீட்டெயில் சொல்லலை. அடுத்தது ஒரு சின்ன டப்பாவில் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்பைடர்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலந்தைங்க. இது வந்து நம்ம பார்த்துருப்போம், சுகர் கில்டர்னு நினைக்கிறேன் அதோட நேமு. ஸோ இந்த பறக்கும் அணில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைப்பு. இது ரெக்கையெல்லாம் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அப்புறம் அந்த மூடுக்கு வந்து அவர் எடுத்து காட்டினார். சரின்னு சொல்லிவிட்டு கையில் ஏறினாலே நமக்கு ஒரு மாதிரி ஊறுற மாதிரி இருக்கும். பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜி வரக்கூடிய மாதிரி இருக்குது. இது பெட்டு அப்படின்றாங்க. சரி, இதுக்கு என்னங்க சாப்பாடு கொடுப்பீங்க வைப்பீங்க, கொஞ்சம் எடுத்து காமிங்க அப்படின்னு அவர்கிட்ட. அவர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சார். ஏன்னா வந்து இன்னும் எதுவுமே ஆகலை பிஸ்னஸ்ஸு, நாங்களே மூட் அவுட்டில் இருக்கோம் அப்படின்னாரு. சரி ஜி, பார்த்து ஏதாவது பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் எடுத்து காட்டணுன்னு சொல்லிட்டு காட்டினார். பாருங்கள், அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே தேங்காய் நார்னு நினைக்கிறேன், கோகோ பீத்து மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் தான் இது இருக்குமா. இதுக்கு வந்து சின்ன சின்ன வார்ம்ஸ் மாதிரி கொடுப்பாங்களாம் ஃபுட்டு. ஸோ அதுதான் சாப்பிடுன்னு சொன்னார். ஸோ பாருங்களேன், கையில் ஏற்றுனா கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்றாரு. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து இப்போ இவர் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. சரி, ஓகே, வந்ததுக்கு நமக்கு ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். அது பாருங்களேன் எப்படி நவுறுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பூரா தேல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே கையில் ஏறினோடனே எனக்கு அந்த உடம்பு ஊறுன மாதிரி ஒரு மாதிரி கூஸ் பாம்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஆச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், இது கடிக்கலாம் செய்யாதுங்க, இப்போ வளர்க்குறாங்க, இதுவும் ஒரு பெட்டு தான் அப்படின்னு சொன்னார். அதை வீடியோ போடலான்னு தான் நான் இப்போ போட்டிருக்கேன்.